அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يغفر لكم اعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த சத்திய மார்க்கம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் என்ற இந்த 5 தூண்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டிருப்பதை ஒவ்வொரு மூமினும் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஒரு மனிதர் புதிதாக இஸ்லாத்திற்குள் வருகிறார் என்று சொன்னால், அவர் எந்த நேரத்தில் வருகிறாரோ, அவர் எந்த நேரத்தில் இந்த திருக்கலிமாவை மொழிந்து இந்த மார்க்கத்திற்குள்ள வருகிறாரோ, அந்த நேரத்திலிருந்து அவர் மீது இந்த கடமைகள் அத்தனையுமே கட்டாய கடமைகளாக அவர் மீது ஆக்கப்பட்டுவிட்டது. அவர் கண்டிப்பாக தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அந்த நேரத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய வக்து தொழுகையை கண்டிப்பாக அவர் நிறைவேற்ற வேண்டும். ரமலான் மாதத்தில் கண்டிப்பாக அவர் நோன்பு வைக்க வேண்டும். அதே போல ஜக்காத் கொடுத்தாக வேண்டும், ஹஜ் செஞ்சாக வேண்டும், ஹஜ் கடமையை நிறைவேற்றியாக வேண்டும். இது அவர் மீது கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டுவிடுது. அதே போல ஒரு சிறுவர் முஸ்லீமாக, அவர் தாய் தந்தை முஸ்லீமாக இருக்கிறார், அதனால அவரு முஸ்லீமாக பிறக்கிறாரு, முஸ்லீமா வராரு. அவர் இப்போது பருவ வயதை அடைகிறாரோ அப்போதிலிருந்து இந்த கடமைகள் அவர் மீதும் அல்லாஹ் தஆலா காட்டிவிட்டான். அவரும் கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வயதை அடைந்து விட்டார். அவர் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இதுல இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நாம திருக்கலிமாவை முழுங்கி விடுகிறோம். அதே நேரத்துல இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு, தொழுகையை தவிர்த்து மற்ற 3 கடமைகளையும் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா சில விதிவிலக்குகளையும் ஏற்படுத்தி இருக்கிறான். நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கடமையான நோன்பு வைக்கணும்னு சொன்னா அதுலயும் அல்லாஹ் தஆலா சிலருக்கு விதிவிலக்கை ஏற்படுத்தி இருக்கிறான். வயதானவர்கள் முடியாம நோன்பு வைக்க முடியாது, இனிமேல் நோயின் காரணமாக நோன்பை வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க நோன்பு வைக்காம இருக்கலாம். அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்து விடுவான், விதிவிலக்கு தந்து இருக்கிறான். அதே போல ஜக்காத் அப்படின்னு சொன்னா, அந்த நிசாபை அடைந்தால் மட்டும்தான் அவர் ஜக்காத்து கொடுக்கணும். அது வரைக்கும் அவருக்கு ஜக்காத்து கடமை இல்லை. ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அவருக்கான அந்த உடல் வலிமை இருக்க வேண்டும், பொருளாதார வசதியும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவருக்கு ஹஜ்ஜு கடமையாகிறது. ஆனால் இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே எந்த விதத்திலுமே அல்லாஹ் தஆலா விதிவிலக்கு வழங்கல. தொழுகை நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்கா? ஏதாவது ஒரு இடத்துல நாம தவற விடுவதற்கு, நாம தொழாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை நாம சொல்ல முடியுமா? அல்லாஹ் கிட்ட எந்த ஒரு காரணத்தையுமே சொல்ல முடியாது. தொழுகையை கட்டாயமாக அந்தந்த நேரங்களில் நிறைவேற்ற வேண்டும். அது ஒவ்வொரு மூவிலுக்கும் கட்டாய கடமை. எப்படி இருந்தா, உடம்பு சரியில்லையா, ஆனா அல்லாஹ் தஆலா சில சலுகைகளை கொடுக்குறான். நின்று தொழுங்க, உங்களால முடிந்தால் நின்று தொழுவுங்கள். நின்று தொழுக முடியல, என்னால ரொம்ப நிக்க முடியாது, காலெல்லாம் வலிக்குது, உட்கார்ந்து தொழுவுங்க. உட்காரவும் முடியாது, என்னால உட்கார்ந்து தொழுக முடியாது, படுத்துதான் கிடக்க முடியும், படுத்து தொழுவுங்க. படுத்து எடுத்து தொழுவதாக நீங்கள் நியத்து செய்து தொழுகை முறையை நீங்கள் கனவுலையே கொண்டு வாங்க. அப்படியே இமேஜினேஷன்ல கொண்டு வந்து நீங்க தொழுவுங்க. படுத்து கிடந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், கட்டாய கடமை உங்கள் மீது சுமத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நம் மீது சுமத்தி இருக்கிறான். நாம இந்த கட்டாய கடமையை சரியாக நிறைவேற்றுகிறோமா?
ஏன் இவ்வளவு வந்துகிட்டு அல்லாஹ் தஆலா முக்கியத்துவம் கொடுத்து திருக்குறான்ல நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7000க்கும் அதிகமான வசனங்களை கொண்ட திருக்குறான்ல 100க்கும் மேற்பட்ட தடவை அகீமுஸ்ஸலா தொழுகையை நிறைவேற்றுங்கள், பல இடங்கள்ல 100க்கும் மேற்பட்ட இடத்துல அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறான், தொழுகையை நிறைவேற்றுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அவ்வளவு முக்கியத்துவத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கலாம். ஏன் தெரியுங்களா? இப்ப நம்ம எல்லாம் வந்துட்டு வித்தியாசமான பேர்ல இருப்போம், இப்ராஹிம்னு இருப்போம், அப்துல் காதர் இருப்போம், மொய்தீன் இருப்போம். ஆனா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பேரை அல்லாஹ் தஆலா என்ன சொல்றோம்னா அப்துல் அல்லாஹ், அல்லாஹுடைய அடிமை. அப்துல்லான்னு நம்ம பேர் வச்சிருப்போம், ஒரு சிலருக்கு இருக்கும். ஆனா நம்ம எல்லாருமே அப்துல்லா தான். அப்துல் அல்லாஹ், அல்லாஹுடைய அடிமை. எல்லோருமே அல்லாஹுடைய அடிமை. அந்த அடிமைத்தனத்தை நாம நிரூபிக்கக்கூடிய ஒரு இடம் தொழுகை. தொழுகையில நாம செய்யக்கூடிய சஜிதா இருக்கலாம். யாருக்காவது நம்ம சஜிதா செய்வதற்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா? யார் காலையாவது விழுவதற்கு அனுமதி உண்டா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலில் விழுவதற்கு சகாபாக்கள் பர்மிஷன் கேட்டாங்க. மத தலைவர்கள் எல்லாம் வந்துகிட்டு அவர்களுடைய காலில் மற்றவங்க எல்லாம் வந்து விழுறாங்க, எங்களுக்கும் உங்களுடைய காலில் விழுவதற்கு எங்களுக்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுங்கள் என்று சொல்லி சகாபாக்கள் கேட்டாங்க. யாரோ சொல்லா எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாருக்குமே அனுமதி கிடையாது, காலில் விழுவதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. அப்படி விழலாம் சொல்லி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா மனைவி கணவன் காலில் விழுவதற்கு நான் அனுமதி இருப்பேன், ஆனால் அதற்கும் அல்லாஹ் தஆலா அனுமதி தரவில்லை. ஒருத்தர் காலில் கூட யாரையும் விழுவதற்கு மார்க்கம் தடை செஞ்சிருக்கு, யார் காலையும் விழக்கூடாது. ஆனால் எங்கே கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதத்துல கொண்டு போய் நாம நம்மளுடைய தலையை வைக்கிறோம். அல்லாஹ்வுக்கு மட்டுமே நம்ம சஜிதா செய்ய முடியும். அந்த அடிமைத்தனத்தை யாருக்கு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பொருளை நாம உருவாக்குறோம், ஏதோ ஒரு பொருளை நாம ஒரு ரோபோ உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோபோ நாம சொல்றதெல்லாம் கேட்கணும்னு நாம நினைப்போமா? அந்த ரோபோ நாம சொல்லாததை கேட்டா நாம ஒத்துப்போமா? நாம உருவாக்கின ஒரு பொருள் நாம சொல்வதை கேட்பதை தான் நாம விரும்புவோம். நம்ம எஜமான், நாம ஓனர், அப்ப நாம அதைத்தானே விரும்புவோம். இந்த உலகத்தை படைத்து நம்மளை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் தஆலா நம்மை எதற்காக படைத்தான் என்று கூட சொல்லி காட்டலாம். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வந்து வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. நாம படைக்கப்பட்டதற்கான நோக்கமே நாம அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனை வணங்குவதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம். அந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான இடம் மற்ற வணக்கங்கள்லாம் நம்ம இருக்கு. ஆனா அந்த இடத்துல அதுல எல்லாம் வெளிப்படுத்துவதை விட அதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்ல கடமையை நம்ம நிறைவேற்றலாம். ஆனா தொழுகையில முழுசா மண்டிட்டு இருக்கோம், அல்லாஹ்வின் இடத்துல முழுமையாக மண்டிட்டு விடுகிறோம். நான் வந்துகிட்டு உன்னுடைய அடிமை, எனக்கு எதுவுமே இல்லை. நாம நினைக்கிறோம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் நம்மளுடைய உழைப்பால வந்தது, நாம நம்மளுடைய மனைவி மக்களுக்கு நம்ம வந்துட்டு உணவு வழங்குறோம், இதெல்லாம் நாம உழைப்பால வந்ததுன்னு நினைக்கிறோம். இல்ல, அல்லாஹ்வால் நம் மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தானே ஒரு அடிமை இருக்கணும். நம்மளுடைய எஜமான் நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த எஜமானுக்கு நம்மளுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு சொன்னா தொழுகை. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த தொழுகை நம்ம வந்துட்டு சாதாரணமான நம்மளுடைய கடமை, ஒவ்வொரு மூமினுக்கும் ஒரு கடமையா அல்லாஹ் தொழுகைன்றதை கடமையாக்கிட்டான். பஜர் தொழுகை தொழுகணும், லோக தொழுகணும், அசர் தொழுகணும், மகரிப் தொழுகணும், இசா தொழுகணும், பரலான தொழுகைகளை தொழுகிறோம். இது கடமை என்பதை தாண்டி இந்த தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலம் நமக்கு என்ன நன்மை கிடைச்சிரும்? இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் நமக்கு என்ன நன்மை கிடைச்சிரும்? நிறைய நன்மைகளை அல்லாஹ் தஆலா பட்டியலிடலாம். கொஞ்ச நஞ்சம் இல்ல, நிறைய நன்மைகள். ஒரு மூமினுடைய முக்கியமான நோக்கம் என்னங்க? நாளைக்கு மறுமையில வெற்றி அடையணும், நாளைக்கு மறுமையில வெற்றி அடைந்து சொர்க்கத்துக்கு போகணும். இதுதான் ஒவ்வொரு மூமினுடைய ஒரு நோக்கம். அதான் டார்கெட், அதான் கொள்கை. இதை தவிர்த்து வேற எதுவும் இருக்க முடியாது. ஒரு மூமினுக்கு இதுதான் இருக்கணும். நாளை மறுமையில வெற்றி அடைவதற்கான எளிய வழி எதுன்னு சொன்னா இந்த தொழுகை. இந்த தொழுகையின் மூலம் அதிகம் அல்லாஹ் தஆலா நன்மையை வாரி வழங்குறான். அதே போல நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான். நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோம், ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பாவங்களை செய்வோம். அந்த பாவங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். தொழுகை என்பது ஒரு தொழுகைக்கும் அடுத்த தொழுகைக்கும் இடையிலான திரு பாவங்களுக்கான பரிகாரமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட நாட்கள் நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு பரிகாரம் ஜும்மா தொழுகை. இப்படி நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக, பாவத்தோட நாளைக்கு அல்லாஹ் கிட்ட போய் நின்னா என்ன ஆகும்? நம்மளுடைய நன்மை எல்லாம் அழிஞ்சு போயிருமா? செய்யக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச நன்மை அழிஞ்சு போயிடும். அதே நேரத்துல நம்மளுடைய பாவங்கள் நின்றுச்சு அப்படின்னு சொன்னா, சுமையை தூக்கிட்டு போனோம்னா நம்மளுடைய நிலை என்ன இருக்கும்? நாளை மறுமையில நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்? அதையெல்லாம் போக்கணும் அப்படின்னு சொன்னா தொழுகை தான் ரொம்ப முக்கியமான ஒரு அமலாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். சும்மா இல்லை, தொழுகைக்காக நாம வரோம் பார்த்தீங்களா? நாம வந்துட்டு ஒழு செஞ்சுட்டு எந்த விதமான தீய எண்ணத்துக்கும் நம்ம இடம் கொடுக்காம
தொழுகைக்காக ஒழு செய்துவிட்டு, வீட்டிலேயே ஒழு செய்துவிட்டு நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்கலாம். ஒவ்வொரு அடிக்கும் சும்மா எடுத்து வைக்கிறோம், ஒரு காலில் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ஒரு நன்மை எழுதும். இன்னொரு காலை எடுத்து வைக்கணும்னு சொன்னா ஒரு பாவத்தை அழிக்கிறோம். ஒரு காலை எடுத்து வைக்கும் போது நன்மை, ஒரு காலை எடுத்து வைக்கும் போது பாவத்தை அழிக்கிறோம். இப்ப எவ்வளவு நன்மைகள் நமக்கு சேரும், எப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு வரும். சரி, இதை தொழுகிறதுனால நமக்கு இந்த உலகத்துல என்ன நன்மை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தொழுகையாளிகள், அதாவது மூமின்களுக்கு மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. தொழுகை உங்களை எதுல இருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொன்னா வெட்கக்கேடானதிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் உங்களை காப்பாற்றும். வெட்கக்கேடான செயல்கள், பல செயல்கள், அதுவும் இந்த காலகட்டத்துல சொல்லவே வேண்டாம். எவ்வளவு வெட்கக்கேடான செயல்கள் நடக்குது. நாட்டில் திரும்ப முடியல. கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு தான் போனோம், கண்ணை மூடிட்டு தான் வரணும் போல இருக்கு. கண்ணை திறந்துட்டு போனாலே நம்மளுடைய உள்ளத்தை ஈஸியா அதை சைத்தான் வந்துட்டு கெடுத்துருவோம். அந்த அளவுக்கு வந்துகிட்டு தீமைகள் பரவி இருக்கக்கூடிய இந்த இடத்துல நாம அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, வெட்கக்கேடான விஷயங்களிலிருந்து நாம நம்மை பாதுகாக்கணும்னு சொன்னா தொழுகை தான் கேடயமா இருக்கும். ஒரு மூமினுக்கு தொழுகை கேடயமாக இருக்கிறது. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தொழுகைக்கு. தொழுகை வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கடமையானதுல இருந்து இந்த மூமின்களுக்கு எப்ப கடமையாச்சுன்னு கூட பல சகோதரர்களுக்கு தெரியாது. எப்ப கடமையாச்சு அப்படின்னு சொன்னா இஸ்ரா என்று சொல்லக்கூடிய விண்ணுலக பயணம். அதுக்கு முன்னாடி தொழுதுட்டு இருந்தாங்க, ஆனா கடமையான தொழுகையாக இல்லை. இஸ்ரா பயணத்தின் பொழுது அல்லாஹ் வந்துகிட்டு அவர்கள் மீது தொழுகையை கடமையாக்கலாம். முதல்ல 50, அப்புறம் வந்துட்டு 40, 10 குறைஞ்சி கடைசியில வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்ம இந்த சமுதாயம் பெரிய அளவுல நன்றி செலுத்தணும். ஏன்னா அவர்கள் மூலமாகத்தான் இந்த 50 வக்து தொழுகையை அல்லாஹ் தஆலா முதல்ல கடமையாக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான், இந்த உங்களுடைய சமுதாயத்திற்கு 50 வக்து தொழுகையை நான் கடமையாக்குறேன்றான். அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க, அல்லாஹ் கிட்ட பேசிட்டு வராங்க. வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுக்கிறாங்க. உங்களுக்கு உங்க சமுதாயத்துல என்ன கடமையாக்கணும், அல்லாஹ் 50 வக்து தொழுகையை கடமையாக்கியிருக்கான், உங்களால தாங்க முடியாது, உங்க சமுதாயம் தாங்காது, நீங்க போய் குறைச்சு கேளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருப்பி போறாங்க. போய் குறைச்சு கேட்கும் போது திருப்பி அல்லாஹ் தஆலா ஒரு 10 கம்மி பண்றான், 40. திரும்பி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி தடுக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பத்தாது, நீங்க போங்க, இது உங்களால செய்ய முடியாது, உங்க சமுதாயத்துக்கு பெரும் சிரமமாக இருக்கும், நீங்க குறைச்சு கேளுங்கன்றாங்க. திருப்பி போறாங்க. திருப்பி கேட்கும் போது படிப்படியா குறைச்சு 5 வக்து தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கலாம். ஆனா அதையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுத்தாங்க. இதுவும் உங்க சமுதாயத்துக்கு பெரும் சிரமமாக இருக்கும், நீங்க போய் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, இதுக்கு மேல் நான் கேட்பதற்கு என் இறைவனிடம் நான் வெட்கப்படுகிறேன். நான் 5 வக்து தொழுகை அப்போது கடமையாச்சு. கடமையான நாளில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாளும் தொழுகை விட்டது கிடையாது. ஒரு வக்து தொழுகையும் அவர்கள் விட்டது கிடையாது. தாமதித்து கொஞ்சம் சொல்லியிருக்கா ஒரு சில ஹதீஸ்கள்ல, ஒரு சில தொழுகை, ஒரு 2 சம்பவம் மட்டும் தாமதித்து தொழுதிருக்கிறார்களே தவிர அவருடைய மரணம் வரைக்கும் அவருடைய தொழுகையை இதுவரைக்கும் விட்டதே கிடையாது. மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய மரண நேரத்தை அவ்வளவு அழகாக ஹதீஸ்கள்ல தொகுத்து வச்சிருக்காங்க. அவர்கள் கடைசி காலகட்டத்தில் இருக்காங்க, நாளைக்கு இறக்க போறாங்க, இன்னைக்கு இறக்க போறாங்க. நோயின் தாக்கம் அப்படி இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருப்பி கண்மொழிக்கிறாங்க. கண்மொழிச்சோன்னா முதல்ல அவர்கள் கேட்டது என்னன்னா, மக்கள் தொழுதுவிட்டார்களா? அல்லாஹ்வுடைய தூதர்னா தொழுக வைக்கணும். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மக்கள் தொழுது விட்டார்களா? இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே. அவங்களால ஏந்திக்கிறாங்க, முடியல, என் மேல தண்ணியை ஊத்துங்கன்றாங்க. தண்ணியை குடகுடமா ஊத்துறாங்க. ஊத்துனா திருப்பி கொஞ்சம் மயக்கம் தெரியுது, கொஞ்சம் ஏந்திக்கிறாங்க. எழுந்திருக்கும் போது அதுவும் முடியல, திரும்ப விழுந்துடுறாங்க. திரும்பவும் மயக்கம் விட்டுறாங்க. மயக்கத்துல இருந்து திரும்பவும் ஏந்திக்கிறாங்க. எழுந்தன முதல்ல கேட்கிறாங்க, மக்கள் தொழுது விட்டார்களா? இல்ல யா ரசூலுல்லாஹ், என் மேல தண்ணியை ஊத்துங்க. தண்ணியை ஊத்துறாங்க, முழிக்கிறாங்க, திருப்பி ட்ரை பண்றாங்க, முடியல. அவ்வளவு நோயின் தாக்கம் அவ்வளவு கடுமையாக இருந்தது. முடியாத பட்சத்துல கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னால முடியல, அபூபக்கரை தொழு வைக்க சொல்லுங்க, அபூபக்கரை மக்களுக்கு இமாமத்தை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுக வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் அந்த கிப்லாக்கும் அந்த அவங்க நிற்கக்கூடிய தொழுகை நடத்தக்கூடிய இடத்துக்கும் பக்கத்துல தான், வீடும் பக்கத்துல. ரசூலுல்லாஹ் லைட்டா திறந்து பாக்குறாங்க. திறந்து பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடத்துறாங்க. அவங்க பாக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில திரும்ப வரதுக்கு பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் இல்ல நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. நடத்துங்கன்னு சொல்லிட்டு தொழுகைக்கு போறாங்க. எப்படி போறாங்க தெரியுங்களா? 2 சகாபாக்களுடைய தோள்கள்ல கை வைத்துக் கொண்டு நடந்து போகல, அவர்களை இழுத்து சென்றார்கள் தொழுகை. கால் பெருவிரல் மண்ணு தானே, மண்ணுல அப்படியே கோடு போட்டு கொண்டு போகணும்.
கால் பெருவிரல் கோடு போட்டு மண்ணில் கோடு போட்டுக்கொண்டு அவர்கள் தொழுகைக்காக அவர்கள் இழுத்து செல்லப்பட்டார்கள். நடக்க முடியல. நடந்து கூட அவர்களால் தொழுகைக்கு போக முடியாத அந்த சூழ்நிலையிலும் அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு தொழுகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அல்லாஹ்வின் இடத்துல தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம் தொழுகை. அதே போல நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இடம் தொழுகை. நமக்கு நன்மையை அதிகம் பெற்று தரக்கூடிய இடம் அமல் எதுன்னு சொன்னா தொழுகை. இவ்வளவு தொழுகை, இவ்வளவு நன்மைகளும் இவ்வளவு பாவங்கள் அளிக்கப்படக்கூடிய இப்படி ஒரு நற்செயலை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு மெனக்கெட்டாங்க பாருங்க. இறக்கக்கூடிய தருவாயிலும் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றதான் பார்த்தார்கள். அதே போல மக்கள் தொழுது விட்டார்கள் தான் கேட்டாங்க, வேற எதுவும் கேட்கல. மக்கள் தொழுதுட்டாங்களா, தொழுகையை நிறைவேற்றா மரணப்படுக்கையில இருக்கும் பொழுது கூட அவர்கள் கேட்டது என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகையை நிறைவேற்றுங்கள். மக்களுக்கு உபதேசம் செய்யறாங்க, தொழுகையை நிறைவேற்றுங்கள், சரியான நேரத்துல தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நம்மளுடைய தொழுகை நிலை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு சகாபி வராரு. யார சொல்லலாம், நான் வந்துகிட்டு தண்டனைக்குரிய ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், பாவத்தை செஞ்சுட்டேன். மஸ்ஜித் நபவில இருக்காங்க. வந்து சொல்றாரு, நான் தண்டனைக்குரிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், எனக்கு அதுக்கான தண்டனையை நிறைவேற்றுங்க என்று சொல்லி அந்த சகாபி வந்து சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் எதுவுமே சொல்லல, சொல்லாம அமைதியா இருக்காங்க. அதான் சொல்லப்படுது, தொழுகை வந்துட்டு நடத்துறாங்க. தொழுகை முடிச்சுட்டு வராங்க. வந்த உடனே திருப்பி அந்த நபர் வந்து சொல்றாரு, யார சொல்லலாம், நான் தவறு செஞ்சுட்டேன், எனக்கு அதுக்கான தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் எங்களோட தொழுதீங்களா அப்படின்னு. ஆமா தொழுதேன். அப்படி என்றால் அந்த தொழுகையின் மூலம் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான் போங்க. தொழுகையின் மூலம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் போங்கள் என்று சொல்லி அவரை போக சொன்னாங்க. அந்த பாவத்திற்கான தண்டனையே கிடையாது. அவ்வளவு முக்கியத்துவம் வாங்கியது தொழுகை. அது மட்டும் இல்ல, தொழுகையாளிகள் சொன்னா ஒரு அந்தஸ்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அந்தஸ்தே கொடுத்திருக்காங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு அந்தஸ்து இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கிட்ட ஒரு முறை வந்துட்டு யமன்ல இருந்து ஜக்காத்து பொருட்கள் வருது. ஜக்காத்து வந்தானே என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் பங்கிட்டு கொடுப்பாங்க இல்லையா? கொஞ்சம் தான் வந்திருக்கு, பங்கிட்டு கொடுத்தாங்க. சிலருக்கு மட்டும் பங்கிட்டு கொடுத்தாங்க, சிலருக்கு கொடுக்கல. சிலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்னது நம்ம அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு நபர் என்ன பண்ணிட்டாங்க, வருத்தார். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கிட்ட சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். யார்கிட்ட? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட வந்து அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கோபம், பக்கத்துல அந்த சகாபாக்களுக்கு எல்லாம் கோபம். எப்படி வந்துட்டு இப்படி ஒரு வார்த்தையே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்ட்ட வேற யார்ட்ட வேணா சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்ட்ட இதை சொல்ல முடியுமா? அவர்கிட்ட வந்து சொல்ல, இத்தகுல்லா, நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்க சரியா பங்கிட்டு வைக்கல அப்படின்னு சொல்ல உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கோபத்திலையும் இருந்துட்டு புன்முறுவலா சொன்னாங்க, என்னை விட இந்த உலகத்துல அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர் யார் இருக்கிறார், என்னை விட நேர்மையாக பங்கிட்டு கொடுப்பவர்கள் யார் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவங்க இருக்கிறாங்க. காலேஜ் பிள்ளைங்க வந்து பக்கத்துல இருக்கிறாரு. அவர் எழுச்சி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இங்க சொல்லுங்க, இவருடைய தலையை எடுத்துடுறேன், உங்களை இப்படி சொன்னதற்கு இவருடைய தலையை எடுத்துடுறாங்கிறாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க, அவர் தொழுகையாளியாக இருக்கலாம், அவர் தொழுகையாளியாக இருக்கலாம், நீங்கள் அவரை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னாங்க. அப்பவும் விடல காலேஜ் பின் வலித் அவர்கள், அப்பவும் விடாம தொழுகையாளினா அவர்களுக்கு சலுகை கொடுக்கணுமா? எவ்வளவோ பேர் ஈமானோட தொழுகிறேன்னு சொல்லி தொழுதுக்கு பல வேலைகள் செய்ய தானே செய்யறாங்க, நான் எதுக்கு இவருக்கு சலுகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வெளிப்படையாக தெரியறதை வச்சுதான் முடிவு செய்ய சொல்லி அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கான். அவர் உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா நமக்கு தெரியாது, அது நமக்கு தேவையும் இல்லை. அவர் வெளிப்படையாக அவர் தொழுகையாளி, அதனால அவரை மன்னித்து விடுங்கள், அவரை வந்துட்டு விட்டுருங்க, அவருக்கு ஒரு தகுதி இருக்கு. தொழுகையாளின்னு சொன்னா அவருக்கு ஒரு தகுதி இருக்கு, அந்த தகுதியில் இருக்கிறார், அதனால் அவரை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இவ்வளவு முக்கியத்துவம் வாங்கியது தொழுகை. இந்த தொழுகையை நாம் எப்படி பேணி பாதுகாக்கிறோம்? இன்னைக்கு ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கிறோம், இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இதே வக்து, இதே கூட்டம், இதே நம்பர்ஸ், இவ்வளவு பேரும் அடுத்து வரக்கூடிய அசர் தொழுகைக்கு வருவோமா? வரதில்லையே. இந்த பள்ளியில் இல்லை, எல்லா பள்ளியிலுமே தொழுகையில ஜும்மா தொழுகைக்கும் பெருநாள் தொழுகைக்கும் நிறைந்து வலியக்கூடிய அந்த கூட்டம் வக்து தொழுகைக்கு வரதில்லையே. சரி, வக்து தொழுகை நான் வந்துட்டு ஜும்மா தொழுகைக்காக இங்க வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு தொழிலுக்கு போயிடுவேன், என் கடை அங்க இருக்கு, என்னுடைய ஆபீஸ் அங்க இருக்கு, அங்க போய் அங்க தொழுகிறீங்களா, அல்ஹம்துலில்லாஹ், தொழுகையை நிறைவேற்றணும், அவ்வளவுதான். தொழுகையை வக்து டைம்ல சரியான நேரத்துல, நேரம் குறுக்கிட்ட கடமையா இருக்கிறதுனால சரியான நேரத்துல அந்த தொழுகையை நிறைவேற்றணும்.
தொழுகை நிறைவேற்றுறோமா? அல்ஹம்துலில்லாஹ். தொழுகை நிறைவேற்றிட்டா ஓகே. தொழுகை நிறைவேற்றாமல் இருந்தோம்னு சொன்னா எப்படிப்பட்ட பாவங்கள் வரும்னா, நாளைக்கு மறுமையில முதல்ல நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி எதுனா தொழுகை தான். நாளைக்கு மறுமையில விசாரணை இருக்கு இல்லையா, அந்த விசாரணையில முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி தொழுகை. அதுல நம்ம பாஸ் ஆயிட்டோம்னா மத்ததுல எல்லாம் பாஸ், எல்லாத்துலயும் பாஸ். தொழுகையில பாஸ் ஆயிட்டோமா, எல்லா கிழமையும் கரெக்டா செய்யறோமா, தொழுகையில பாஸா போயிருக்கு, நீங்க வந்துட்டு பாஸ் ஆயிடுவீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி தொழுகை. தொழுகையில நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் பாஸ் தான். அப்படிப்பட்ட கேள்விக்கு நாம் விடையை வைத்திருக்கிறோமா? சரி, அல்ஹம்துலில்லாஹ் தொழுகிறோம். அந்த தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறோமா? சரியான நேரத்தில் நிறைவேற்றுகிறோமா? சரியான நேரம், அந்த ரோக தொழுகைக்குன்னு ஒரு நேரம் சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அசருக்கு சொல்லியிருக்காங்க, ஃபஜருக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நேரங்களில் முடிந்த அளவுக்கு ஜமாத்தாக தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறோமா? கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்மளே செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களே செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்குவோம். இன்னைக்கு யாரெல்லாம் வந்துக்கிட்டு ஃபஜர் தொழுகையை தொழுதும், ஜமாத்தோட தொழுதும், அடுத்து நாம எப்படி தொழுவ போறோம்? அசரை எப்படி தொழுவோம்? ஜமாத்தோட தொழுவோமா? இல்ல தொழுகை இது நாள் வரைக்கும் சரியான முறையில நாம நிறைவேற்றிட்டோமா? ஆனா நம்ம எல்லாம் தொழுகைக்கு வந்து நின்னோம் அப்படின்னு சொன்னாலே பல குழப்பங்கள் அப்பதான் வந்து சேரும். நல்லா பார்ப்போம். நல்ல தொழுகைக்கு தக்பீர் கட்டிட்டோம்னு சொன்னாலே அப்பதான் பல சிந்தனைகள் வந்து நிற்கும். இது என்ன ஆச்சு, அந்த கடையில என்ன ஆச்சு, சரக்கு போட்டோமா, இல்ல இந்த ஆபீஸ்ல வந்துட்டு இவங்க என்ன சொன்னாங்க, இப்படி என்ன பண்ணாங்க, நாளைக்கு என்ன செய்யணும், எல்லா சிந்தனையும் எங்க வந்து சேர்னா அங்கதான். எப்ப சலாம் இருக்கிறோமோ அதுக்கப்புறம் அந்த சிந்தனை எல்லாம் போயிடும். நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கலாம். ஏன் அப்படியெல்லாம் வருதா? நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா நாம அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கும். ஏன்னா யாரு வந்துகிட்டு சைத்தான் கெடுப்பான், யார வந்துட்டு சைத்தான் வந்துட்டு அந்த எண்ணத்தை போடுவான், யாருக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை நாடி அவருக்கு வந்துட்டு ஓரளவுக்கு சொர்க்கத்தை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கானோ அந்த எண்ணத்தை, அந்த லிஸ்ட்ல வந்துட்டு நம்ம பேர் இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளால சரியா தொழுகவே முடியாது. தொழுகையில நின்னாலே பல சிந்தனைகள் வந்து சேரதான் செய்யும். ஏன்? அந்த தொழுகையை கெடுக்கிறதுக்கு சைத்தான் முயல்வான். அந்த தொழுகையை கெடுப்பதற்கு சைத்தான் வருவான். முழு ஈடுபாடோட யாராவது தொழுக முடியுமா? இந்த வகையில் யாராவது முழு, சிலர் வந்துட்டு எழுதி வச்சிருக்காங்க, ஒரு சில பெரியார்கள்லாம் இப்படி தொழுதாங்க அப்படி தொழுதாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களாலே அப்படி தொழுக முடியாது. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தொழுகைக்காக தக்பீர் கட்டுவேன், தொழுகையை நீட்ட வேண்டும் என்ற எண்ணத்துல நான் தொழுக ஆரம்பிப்பேன். அப்போ குழந்தைகளுடைய அழுக்குரல் கேட்கும். தாய்மார்கள்லாம் வந்திருப்பாங்க, தொழுகைக்காக வந்திருப்பாங்க, குழந்தையை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த குழந்தைகளுடைய அழுக்குரல் எனக்கு கேட்கும். அப்படி கேட்கும் போது அந்த தாயினுடைய மனது எவ்வளவு பதைக்கும் என்பதை அறிந்து நான் தொழுகையை சுருக்கிக் கொள்வேன். நான் தொழுகையில தான் இருக்கேன், முழு ஈடுபாடு இருந்தா ஏதாவது கேட்குமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது எதுவுமே கேட்கக்கூடாது, சுத்தி நடக்குது எதுவுமே தெரியக்கூடாது, எதுவுமே கேட்கக்கூடாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காது ஓப்பன்ல இருந்திருக்கு, காதுல கேட்கறாங்க, கேட்டுட்டு தொழுகையை சுருக்குறாங்க. ஒரு முறை தொழுகையில சைகை செய்யறாங்க, ஜமாத் தொழுகையில இப்படி இப்படிங்கிறாங்க, சைகை செய்யறாங்க. அப்புறம் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் சகாபாக்களுக்கு யார் சொல்லலாம், ஒரு புது ஆக்ஷன் உங்கள்கிட்ட பார்த்தனே, புதுசா ஏதோ சைகை செஞ்சீங்களே அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, சொர்க்கத்தினுடைய ஒரு பலம் எனக்கு காட்டப்பட்டது, நான் அதை பிடிச்சு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், அதுக்காக தான் நான் கையை நீட்டினேன். தொழுகையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு காட்சியை காட்டியிருக்கிறான். அப்ப தொழுகையில முழு ஈடுபாடோட தொழுக முடியுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக யாராலும் தொழுக முடியாது. கண்டிப்பாக சிந்தனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அப்படி சிந்தனைகள் வரும் பொழுது உடனே சுதாரிச்சுக்கணும். உடனே சுதாரிச்சுக்கிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி உடனே அதுல இருந்து விலகிட்டோம் அப்படின்னு அங்க கெடுக்கிறது யாரு? சைத்தான் தான். நம்மள மனசை கெடுக்கிறது யாரு? சைத்தான் தான். சைத்தான் யார் பாதுகாப்பு கொடுப்பா? வேற யாரும் கொடுக்க முடியாது. பக்கத்துல இருக்கிற பாய் கொடுப்பாரா? பக்கத்துல இருக்கிற தம்பி கொடுப்பாரா? சகோதரர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. அல்லாஹ் மட்டுமே அதை கொடுக்க முடியும். அப்போ அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டீங்கன்னா உடனே அங்க இருந்து விலகிடுவான், திரும்பவும் வருவான். உடனே போயிட மாட்டான், திரும்பவும் வருவான், திரும்பவும் மனசுல கெட்ட எண்ணங்களை போடுவான், சில சிந்தனைகளை போடுவான், மீண்டும் சொல்லுங்க. இப்படி தொழுகையில நமக்கு கவனம் சிதறும் பொழுது நாம் இப்படி சொல்லி விரட்டி நம்ம தொழுகையை நிறைவேற்றினோம்னா அல்லாஹ் நாடினால் அந்த தொழுகையை முழுமையாக ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இஹ்சான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, இஹ்சான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதில் சொல்லுவாங்க. அதுல இஹ்சான் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டால், நாம் யாரும் அல்லாஹ்வை பார்க்கல, பார்க்கவும் போறதில்லை, இப்போ நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். இங்க நாம பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் அவனை நேரில் பார்ப்பது போல் நாம் உணர்ந்து நம்மளுடைய தொழுகையை அமைச்சுக்கிறோம் இல்லையா, அதற்கு பேர் தான் இஹ்சான். நம்ம எத்தனை பேர் இஹ்சானோட தொழுகிறோம்? நாம தொழுவும் பொழுது எத்தனை பேர் அந்த மாதிரியான எண்ணம், அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், நாம அல்லாஹ் கிட்ட பேச, அல்லாஹ் கிட்ட பேசுறதுக்கான ஒரு வழிதான், ஒரு அமல் தான் வந்துட்டு தொழுகை.
நேர்ல அல்லாஹ் நிக்கிறான். நாம இங்க தக்பீர் கட்டுறோம் அப்படின்னா எதிர்த்தாப்புல அல்லாஹ் நிக்கிறான். அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க ஓதுறத நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை அதிகம் சஜிதால செய்யுங்கன்னாங்க. தொழுகையில நீங்க சஜிதா செய்யும் போது அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா அங்க இடத்துல அடிமைத்தனத்தை கொடுக்கிறோம். அல்லாஹ் தஆலா நிக்கிறான், நாம சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறான், அப்படியே எடுத்துப்பான். நீங்க அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. அது மட்டும் இல்லாம தொழுகையில அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் வந்துகிட்டு தொழுகை மூலமும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, உங்களுக்கு உதவி தேவை, என்ன பண்றது, யார் தம்பி கேட்டு பார்க்கலாம், கடைசியில் எங்க வந்து நிற்போம், அல்லாஹ் ஏதாவது நிற்போம். எப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னா தொழுகையின் மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும் நீங்கள் உதவி தேடுங்கள். அல்லாஹ்வின் எண்ணத்தில் தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் நீங்கள் உதவி தேடுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இது பணி உடையோரை தவிர மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கும். இந்த செயல் பணி உடையோரை தவிர மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கும். இப்ப நமக்கு தொழுகைன்றது பாரமா இருக்கா அல்லது ஜாலியா இருக்கா? ஒரு அதான் சொல்லப்பட்டு விட்டால் ஆஹா அல்லாஹ் தஆலாவை நம்ம பார்க்க போறோம், நாம அல்லாஹ் தஆலா நாம் பேச போறோம் என்பதை நாம வந்துகிட்டு ஜாலியா எடுத்துக்கிட்டு உடனே வந்துகிட்டு தொழுகணும் ஆசையா நம்ம தொழுகைக்கு வரோமா? ஐயோ தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு, தொழுகை வரணுமே அப்படின்ற எண்ணத்துல கடினப்பட்டு நம்ம வரோமா? இந்த இடத்துலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், பணியுடையோரை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாக இருக்கும். தொழுகையின் மூலம் உதவி தேடுவது பணியுடையோரை தவிர மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பணியுடையவர் யார் என்று சொன்னால் அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்பவர்களே பணியுடையவர்கள். அப்படி நாம வந்துட்டு அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம பணியுடையவராக அந்த தொழுகையிலே எக்ஸானோட நம்மளுடைய தொழுகையை நிறைவேற்றுவோம். அப்படிப்பட்ட மக்களாக சரியான முறையில சரியான நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் ஜமாத்தாக இனி வரும் காலங்கள்ல மற்ற போனது இனி வரும் காலங்கள்ல அனைத்து தொழுகைகளையும் சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்துல பல்வேறு செயல்கள் நடக்கிறத நம்ம பார்க்கணும். விரும்பத்தகாத செயல்கள், யாரும் விரும்புறதில்லை. உலகம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா போர் சூழல் நிலவி இருக்கிறது, பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கியாமத்து நாளுடைய ஒரு அடையாளமாகவே நமக்கு சொல்லி காட்டுறாங்க. மிகப்பெரிய போர் நடக்கும், மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவார்கள், குழப்பங்கள் அதிகரிக்கும். இதெல்லாம் வந்துகிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டின முன்னறிவிப்புகள். கியாமத்து நாள் ஏற்படுவதற்கு முன்னாக இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. இப்ப நடக்கிறதெல்லாம் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. அல்லாஹ் மட்டும்தான் தெரியும், அல்லாஹ் மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. இருக்கலாம், நடக்கக்கூடிய செயல்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்படுது. இதை வைத்து நம்ம பார்க்கறோம்னு சொன்னா நிச்சயமாக, ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கியாமத்து நாளும் நானும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கோம்னு சொன்னா பக்கத்துல அனுப்பப்பட்டிருக்கோம், ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், இருக்கலாம், வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்ப நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த முறையில் தயார்படுத்தணும்னு சொன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். நற்காரியங்கள் மூலம் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நாளைக்கு வந்துட்டு மறுமையில அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு மட்டும்தான் நம்ம வெற்றி அடைய முடியும். அல்லாஹ்வுடைய கருணை என்பது நாம் பிறருக்கு கருணை காட்டாதவரை அல்லாஹ் நமக்கு கருணை காட்ட மாட்டான். நாம மற்ற உயிர்களுக்கு கருணை காட்டாதவரை அல்லாஹ் தஆலா நமக்கு கருணை காட்ட மாட்டான். அப்ப கருணை உள்ளவர்களாக நாம் நற்காரியங்கள்ல, தான தர்மங்கள்ல, மற்ற உதவிகள் செய்யறதுல, அமல்கள் செய்யறது ஒரு கடமையான விஷயம். அது அல்லாஹ் தஆலா கேட்பான், அதெல்லாம் நம்ம இன்ஷாஅல்லாஹ் பண்ணிடுவோம். இதை தவிர்த்து நல்ல காரியங்களும் அதிகமாக ஈடுபடும் பொழுது அல்லாஹ்வினுடைய கருணையை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஏன்னா அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு மட்டும்தான் நாளை வெற்றி அடைய முடியும், வேற எதை கொண்டு வெற்றி அடைய முடியாது. நான் இவ்வளவு வச்சிருக்கேன், அவ்வளவு செல்வம் இருக்கு, இவ்வளவு பிள்ளைகள் இருக்கு, எதை வைத்து நாம வெற்றி அடைய முடியாது. நாளைக்கு அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு மட்டும்தான் நாம வெற்றி அடைய முடியும். அதனால அந்த கருணையை பெறுவதற்கு நாம் கருணை உள்ளம் கொண்டவர்களாக அந்த அளவுக்கு நம்ம இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கருணையில ஒரே ஒண்ணுதான், 100ல ஒரே ஒரு % தான் இங்கே வச்சிருக்கான், அதுவும் தாய்க்கு வச்சிருக்கான். அவ்வளவு கருணை கொண்டிருக்கான். அவ்வளவு கருணையாளனுக்கு எவ்வளவு கருணை இருக்கும். அந்த கருணையை பெறுவணும் அப்படின்னு சொன்னா நாம கருணை உள்ளம் கொண்டவர்களாக நம்மளால இயன்ற அளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தான தர்மங்கள் செய்யணும். ஏன்னா என்னைக்கு வேணாலும் உலக அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலக அழிவு நாள் அப்படிங்கிறது கண் சிமிட்டும் நேரத்துக்குள்ள நடந்துடும். நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் டக்குன்னு முடிஞ்சிடும். நாமெல்லாம் இந்த அடையாளங்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த அடையாளங்கள்லாம் இப்படி வந்தா இப்படி போயிடும். இன்னைக்கே பாக்குறோம். இன்னைக்குதான் 2026 ஜனவரி வந்துமா இருந்தது, அதுக்குள்ள வந்துட்டு பாதி வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு.
இப்படி கண் திறந்து முடிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும். அப்படி ஃபாஸ்டா ஓடக்கூடிய காலங்கள் இதுவும் வந்துகிட்டு கியாமத்து நாளுடைய ஒரு அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நாம நெருங்கி கொண்டிருக்கிறோம், கியாமத்து நாள் நம்மளை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதனால வந்துகிட்டு முடிந்த அளவுக்கு நம்மளால் இயன்ற அளவுக்கு நன்மைகளை வாரி வாரி செய்யுங்க, நன்மைகளை அதிகம் அதிகம் செய்யுங்க, தான தர்மங்களை வாரி வாரி வழங்குவதற்கு முயற்சி செய்யுங்க. நமக்கு எவ்வளவு பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளால இயன்ற அளவுக்கு செய்யணும். ஏன்னா இல்லாதப்ப செய்யறதுதான் பெரிய விஷயமே. என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, நான் 10 ரூபா கொடுக்கிறேன், பெரிய விஷயம் இல்லை. என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, நான் 10 ரூபா கொடுக்கிறேன், அதுதான் பெரிய விஷயம். அதுதான் அல்லாஹ்வின் இடத்தில் பெரிய விஷயமா இருக்கும், பெரிய நன்மையை பெற்றுத்தரும். அப்படிப்பட்ட இருக்கிறது என்ன சொன்னா கூட ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இயன்ற அளவுக்கு நன்மைகள் செய்வதற்கும் தான தர்மங்கள் செய்வதற்கும் சரியான கடமைகளை சரியான முறையில் பூர்த்தி செய்வதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளி நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களில் நம்மளை அனைவரையும் சேர்ப்பானாக என்று துவா செய்வனாக என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி